ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்ட் 2 வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைடல் மெஹந்தி ப்ளஸ் 2 பேருக்கு கெஸ் மெஹந்தி வந்து வைக்க போகிறோம். நான் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஜன்னியை தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ அவள் வந்து ரெடில்ஸில் வந்துடுவா. ஸோ அவளை பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து அம்பத்தூர் கிளம்பணும். பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. அண்ட் எஸ், அங்கே மேலே போனதுமே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் கிளைண்ட்டே வந்து வந்தாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜனனியும் வந்து ப்ரைடோட ஃபீட்டுக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு கெஸ் மெஹந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹார்ஸில் வந்து முடிச்சிட்டேன். ஹேண்ட்ஸ் அண்ட் இன்னொரு கெஸ் மெஹந்தியும் வந்து முடிச்சிட்டேன். ஸோ எல்லாரோட கிளிப்பிங்கையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இது 3rd ரவுண்ட் டீ. பை சொல்லுடே, பாய். தனித்தனியா சொல்லுமா? அங்க இருந்து நான் ஜனனியை வந்து ரெடில்ஸில் பஸ் ஏற்றி விட்டுட்டேன். அண்ட் அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர வழியில் நம்ம பாய்ஸை வந்து பார்த்தேன். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி எனக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. எப்படி போகணுன்னா இப்படி வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் முடிச்சுட்டேன்ல, வாய் வேறு ரொம்ப வளருது. ஓகே, எனக்காக வந்து என்னோட பாய்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தின்னுட்டு முடிச்சுட்டு நான் உட்காந்து சமைக்க மாட்டேன். நான் வெனஸ்டே பார்க்க போறேன். வெனஸ்டே ரிலீஸ் ஆயிடுச்சு. வெனஸ்டே பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்க போறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா, பாய் பாய். திஸ் இஸ் கலை ஃப்ரம் ஜிகே மெஹந்தி ஆர்ட். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் கை வேற நடுங்குது. ஆன்சிட்டி வந்து ஓகே, ஹேர் ஸ்டைல மாத்தலாம்னு பார்த்தா இந்த கடவுள் விட மாட்டேங்கிறார். மொட்டை தான் போடணும்னு இருந்தா அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், ரொம்ப குவாலிட்டி லோவா தான் இருக்கு. ஏன்னா லைட்டிங் பத்தல. பாய். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நைட் அவுட் வித் மை அக்கா அண்ட் மாமா அண்ட் மை கசின் அண்ட் மை தங்கோச்சி. இந்த வாட்டி நான் யாரையுமே கூட்டிட்டு போல, அவரையும் கூட்டிட்டு போல, பசங்களையும் கூட்டிட்டு போல, யாரையுமே கூட்டிட்டு போல. ஏன்னா நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணா நகர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணது யாருன்னா என்னை தவிர 4 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. சாரி, 3 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. சாரி, 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. ஜனனியும் திவ்யா படத்தை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க 3 பேரும் சரியான தூக்கத்துல இருந்தோம். அண்ட் மாமா பாத்தீங்கன்னா அக்கா கூட வந்ததுனால ஓரளவுக்கு குஷியா தான் இருந்தாரு. ஓகே, அண்ட் இதுல தொங்கி யாருன்னு பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான். அத்தனை எனக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அண்ட் அங்கே என்ன நான் லூட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ நீங்களும் நைட் அவுட்லாம் போறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓரளவுக்கு எனக்கு ஒரு மெமரி சேவிங் ஆகும். அண்ட் நான் இதை ஒரு வகையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, இல்லை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஜஸ்ட் இதை ஒரு கிளிப்பிங்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் ஒரு ரொம்ப ஒரு இதில் இருக்கீங்க, தெரியல உங்களுக்கு, இதை பற்றி தெரியல அப்படின்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்க வந்த வேலைக்காக நாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாவம், அந்த மனுஷன் மட்டும் உள்ள போயிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து 3 பேர் என்ன பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நீங்களே என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. ராத்திரில இந்த தெருவே எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. பாருங்க. பைத்தியங்கள் பலவிதம், அதில் இது இந்த 2ம் ஒரு விதம். நாளைக்கு தெரியும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்காது. பால் பைப்பு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தேடுறேன். இப்ப காஞ்சி நேரத்துக்கா ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன், கத்தி இருக்கான். ஜிபி கேர்ள்ஸ் இது ஓபன் பண்ணிட்டோம்ல. இனிமே வந்து ஈவினிங் மதியத்துல எல்லாம் கடை நோ பிரேக். வாய் நான் அப்படி பேசுறேன். வாய் எப்படி இருக்கா அப்படிதான் தெரியும். ஏதாவது பேசினாதான் வீடியோல வந்து ஏதாவது போட முடியும். சரியா? யார் பேம் ஸ்லோவா? சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க மேடம். அவங்க புது சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க. லைக் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னடி பேரு?
ஏய் GPD girls. ஜிபிடினா கும்படி பூண்டி. கும்மிடி பூண்டி. ஓகே ஓகே. நான் பாத்தீங்கன்னா நம்ம தொங்கை வந்து அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறடி. ஓகே ஜி என்ன மாதிரி நீங்க தூக்க கலக்கத்துல இருக்கீங்க, ஒரு ஒரு தூக்கமான ஒரு மனுஷனா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நைட் ரைடுக்கெல்லாம் வராதிங்க. ஏன்னா எனக்கு கண்ணு சொருகுது. ஸோ அதனால நீங்க யாரும் வராதிங்க. ஓகே. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டைல்டு. அவங்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே 4 மணிக்கு தான் தூங்குவாங்க இவங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட வரீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பாடிகார்டா தூங்குவீங்க. பாடிகார்டா மேடம்க்கு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். அதையும் நம்ம பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வாங்கிட்டோம். இதோட கம்பெனிக்காரன் பணம் கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஓகே போலாமா? ஒரு கட்டன் சாயா குடிச்சிட்டு பாத்தியா இதுல பல்ஸ்காரேக்குள்ள வாங்க. வெள்ளை தெரியும். ஆரஞ்சு ஐஸ் வாங்க போலாம். இப்போ எவ்வளோ கூட்டம்டா பாவி. ஆரஞ்சு இருக்கா? போதும்ல. ஒண்ணு போதும். 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்துக்கோ. ஆளுக்கு 1 ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க தான் தருவாங்க மாமா. தெரியாது. எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அதனால நம்ம அமேசிங். சூப்பர். ஒரு ஆரஞ்சு ஐஸுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? சரி, அது கூட சொல்லாம அமைதியா இருக்கிறோம். சூப்பர். என்ன தட்ட மாட்டாங்க. மூணு பொண்ணு இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். கையும் தட்ட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. பாய். போட்டோனால டெலீட்ல போட்டுருவா. முருகா ஐயோ, இந்த குழந்தை பாரு எப்படி பார்த்து தூங்குது. நானே எங்க வீட்டுல தண்ணி தூங்குவேன். வெளியே தான் போறோம். பொறுமையா யோ இதான் எங்க அக்கா. இவளுக்கு மேல போலீஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், உட்கார வச்சிருவாங்க ட்ரவுசர் போட்டுட்டு. தயவு செஞ்சு அண்ணா நகர்லாம் வரீங்கன்னா என்ன மாதிரி தூக்க கையோ இல்லை இவ்வளவு மாதிரி வேற மாதிரி ஒரு கையோ கூப்பிட்டு வந்துடாதீங்க. அதுவும் வழி தெரியாம வந்துடாதீங்க. எல்லாரோட ஒரே மாதிரி இருக்கு. இவங்க வந்து கும்மிடிப்பூண்டில இருந்து இருக்காங்க, நான் ஆவடியில இருந்து வந்திருக்கேன். அவங்க வந்து மாதவரம்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அண்ணா நகர். அவ பேசுறது கேட்காது உங்களுக்கு, சரியா? இருங்கடி ஆன் பண்ணியா? இவ்வளவு பேசுறீ, ஆன் பண்றேன். நம்பர் ஓடுதா? ஓகே. ஊர்ல தலையர்பாளையம் தெரியுங்களா? கேட்காது. ஐயோ, என் நண்பர்கள்லாம் அங்க நிக்கிறாங்க பாருங்க. ஆமா, எந்த பக்கம்? ஐயோ, ஏரியா ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ் உஷாராருங்க கைஸ். நம்மள யாரும் அங்கிள் ஏன் காட்டு. அங்கிள்